வணக்கம். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். முதலில் கல்வி குறித்த செய்திகளை பார்க்கலாம். கிராம நிர்வாக அலுவலர் தேர்வுக்கு விண்ணப்பித்திருந்தவர்களில் 1 லட்சம் பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. வரும் ஜூன் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள இத்தேர்வுக்கு இணையதளம் மூலமாக 11 லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தனர். அதில் 9,95,000 பேரின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. சரியான தகவல்களை அளிக்காத 1,05,000 பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. சரியான விவரங்கள் தந்து மீண்டும் விண்ணப்பிக்க அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் தங்களது விண்ணப்பத்தின் எண்ணை குறிப்பிட்டு தகவல்களை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தற்போது காலியாக உள்ள 2342 கிராம நிர்வாக அலுவலர் இடங்களை நிரப்ப அடுத்த மாதம் 14ஆம் தேதி போட்டித் தேர்வு நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாக உள்ளது. தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ள இணையதள முகவரிகள் வெளியிடப்பட்டுள்ளன. மார்ச் மாதம் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு தேர்வினை 10,38,876 மாணவ மாணவிகள் எழுதினர். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை காலை 10 மணிக்கு வெளியிடப்படுகிறது. தேர்வு முடிவுகள் அரசு தேர்வுகள் துறையின் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள 4 இணையதளங்களில் வெளியிடப்படுகின்றன. மதிப்பெண் மறுகூட்டலுக்கு மே 26ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. தேர்ச்சி அடையாத மாணவர்களுக்கு ஜூன் 23 முதல் 30ஆம் தேதி வரை சிறப்பு தேர்வு நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய பொது அறிவு கேள்விகளை இப்போது பார்க்கலாம். மத்திய புலனாய்வு பிரிவான சிபிஐயில் கோர்ட் இன்டெகிரிட்டி யூனிட் எதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது? ITEF என்பதின் விரிவாக்கம் என்ன? 2014ஆம் ஆண்டிற்கான MS சுப்புலட்சுமி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? இதற்கான விடைகளை இன்னும் சிறிது நேரத்திற்கு பிறகு தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி அடையாத மாணவர்களுக்கான சிறப்பு துணைத் தேர்வு ஜூன் 18ஆம் தேதி துவங்கும் என தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் +2 தேர்வு முடிவுகள் கடந்த 9ஆம் தேதி வெளியிடப்பட்டது. மொத்தம் 8,26,000 மாணவர்கள் தேர்வு எழுதியதில் 76,000 பேர் தேர்ச்சி பெறவில்லை. இவர்களுக்கான சிறப்பு தேர்வு ஜூன் 18ஆம் தேதி துவங்கி 30ஆம் தேதியுடன் முடிவடையும் என்று தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. இதனிடையே 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நாளை வெளியாக உள்ளது. இதில் தோல்வியை தழுவும் மாணவர்களுக்கான சிறப்பு துணைத் தேர்வு ஜூன் 23ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி முடிவடையும் என்றும் தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. இன்றைய தெளிவு பட பகுதியில் 12ஆம் வகுப்புக்கு பின்னர் ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங் படிப்புகளுக்கான வாய்ப்புகள் குறித்து விவாதிக்க உள்ளோம். அரங்கில் நம்முடன் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியின் ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங் துறையின் தலைவர் திரு ஹேமந்த் குமார் அவர்களிடம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார். இப்போ +2 ரிசல்ட் எல்லாம் முடிஞ்சு அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே டிசைட் பண்ணிருப்பாங்க. கட் ஆஃப் மார்க் எல்லாம் வச்சுட்டு பட் நிறைய ஒரு படிப்புகள் இருக்கும்போது எதை தேர்வு செய்யலாம் அப்படிங்கிற குழப்பமும் இருக்கும். சோ அந்த வகையில இப்ப ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங் அப்படிங்கிறது நிறைய பேர்கிட்ட இந்த படிப்பு வரவேற்பு இருக்கு. சோ இந்த ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங் படிப்போட முக்கியத்துவம் பத்தி சொல்லுங்க. ஏரோநாட்டிக்கல் சொன்னா ஏரோ பிளேனை பத்தி அது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஏரோநாட்டிக்கல். அதுல ஏரோல வந்து நீங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு, எலக்ட்ரானிக் இருக்கு, கம்யூனிகேஷன் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கு, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இருக்கு. எல்லாத்துமே அவங்களுக்கு 32 சப்ஜெக்ட் ஆகும். 4 வருஷமா அவங்களுக்கு சொல்லி தராங்க. இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து 2 வருஷத்துல அவங்களுக்கு வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் தான் இம்பார்ட்டன்டா வந்து போக்கஸ் பண்ணி மினிமம் இன்ஜினியர் பிசிக்ஸ் பயாலஜிக்கல் இன்ஜினியரிங் தான் இருக்கும். பிசிக்ஸ் இன்ஜினியரிங் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 செமஸ்டர் இருக்கும். 2வது வரும்போது தான் எலிமெண்ட் ஆஃப் ஏரோநாட்டிக்கல்னு ஒன்று சொல்லி தருவாங்க. அதுல இருந்து அவன் ஏரோநாட்டிக்கல் எப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. அதுல இருந்து அவன் வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவன் ஒரு பக்கத்துல இல்ல, அவன் தெளிவா எல்லா இடத்துலயும் போய் படிக்கலாம். அவனுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. இப்போ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி, என்ன குரூப் அவங்க எடுத்து படிச்சிருக்கணும்? சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கணுமா? அதுல வந்து மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்துக்கலாம். மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட எடுத்துக்கலாம். இதுல வந்து நல்ல கட் ஆஃப் மார்க் எடுத்துட்டு மினிமம் குவாலிபிகேஷன் வந்து
ST/SCக்கு தனியா இருக்கு, ஜெனரல் கேட்டகரி MBCக்கு தனியா இருக்கு. அதை எடுத்துட்டு நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் மூலமா வரலாம். அப்படி உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் கம்மி இருந்தா மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் உள்ள வரலாம். சோ அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான செக்மெண்ட்ல இருக்கு? 10+2 படிச்சிருக்கணும்னா 10+2 தான் உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கணும். ஓகே. சோ இப்போ இன்னைக்கு வந்துட்டு +2 முடிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு? ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல நிறைய படிப்புகள் இருந்தாலும் என்ன படிப்பு நம்ம படிச்சு நம்ம முடிச்சுட்டு வெளியில வர்றதுக்குள்ள அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கும். அது இந்தியால எப்படி இருக்கு, அப்ராட்ல எல்லாம் எப்படி இருக்கு, அதை படிக்கணும் அப்படின்னா எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி பேரண்ட்ஸ்க்கும் சரி உங்களுக்கு இருக்கும். சோ உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாம் நீங்க மிஸ்டர் ஹேமந்த் குமார் சார் கிட்ட வந்து உங்க டவுட்டை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சோ பிகாஸ் ஏன்னா இன்னைக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது எவ்வளவு செலவாகும், என்னென்ன காலேஜஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இவர் நமக்கு சொல்ல காத்துட்டு இருக்காரு. சோ இப்போ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து நீங்க சொன்னீங்க சார் அண்ணா யூனிவர்சிட்டி மூலமா வந்து கவுன்சிலிங்ல வரணும் அப்படின்னு. சோ இப்போ நிறைய பேர் வந்து ஏரோநாட்டிக்கல் படிக்கணும்னா ரொம்ப செலவாகும், இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு லேக்ஸ் டுகெதர் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி தாட் இருக்கு. சோ இதுக்கு எவ்வளவு செலவாகும்? ஒண்ணும் கிடையாதுமா. உங்களுக்கு மினிமம் வந்து கவர்மெண்ட் ஃபீஸ் இதுல அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 45,000 ரூபாய் தான். அதுல நீங்க கிராஜுவேஷன் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு அம்மா அப்பா ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கலன்னா அவங்க தான் பையன் தான் முதல்ல அவங்க குடும்பத்திலே படிக்கிறான்னு சொன்னா அவங்களுக்கு 20,000 ரூபாய் கம்மி வேற இருக்கு. அவன் முதல்ல மொத்தமா பார்த்தாலும் 20,000 ரூபாய் வருஷத்துக்கு ஒரு தடவை செலவு பண்ண வேண்டியது வருது. அதுல வந்து ஒன்னும் அவ்வளவும் உங்களுக்கு செலவே ஆகாது. ஆனா பேரண்ட்ஸும் சரி ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஏரோநாட்டிக்கல்னு சொன்னா பெரிய செலவு ஆகும். அதுல வந்து ஃபியூயல் இப்ப நிறைய பசங்க கேட்டிருக்கேன், ஃபியூயல்லாம் செலவு ஆகுமே சார். அவன் அதுக்கெல்லாம் தேவையே இல்லை. அவன் 4 வருஷம் முடிஞ்சிட்டு பிறகு ஒரு பேசிக் ஏரோநாட்டிக்கல் என்னன்னு சொல்லிட்டு ஒரு லெவலுக்கு வந்துடுறான் அவன். அதுக்கப்புறம் அவன் நிறைய பிரான்ச்சஸ்க்குள்ள போலாம். அவன் வந்து ஏரோநாட்டிக்கல் பாருங்க, நம்ம வந்து 777 வந்து போயிங் ஏர்போர்ஸே காணாம போயிடுச்சு. அதை அப்ப வேர்ல்டுலயே வந்து ஒரு சேலஞ்சா இருக்கு. இன்னும் மாணவர்கள் முன்னும் வந்து அது என்ன துறை, அதுல வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா ECE டிபார்ட்மெண்ட்னு தனியா இருக்கும். அவன் ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் பண்ணியிருந்தானா இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணிருக்கலாம். ஆனா ஏரோநாட்டிக்கல் மூலியமா இந்தியாவுக்கு மட்டும் இல்ல வேர்ல்டுலயே ஒரு சேலஞ்சான ஒரு படிப்பா இருக்குது. இன்னைக்கு ஸ்பேஸ் மூலியமா பார்த்தாலும் சரி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் பார்த்தாலும் ஒரு சேலஞ்சான பசங்க முன் வந்து அது படிச்சானா உலகத்துக்கே ஒரு நல்ல மகனா குடிமகனாவும் இருக்கலாம். இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில எவ்வளவு பிளேசஸ் இருக்கு சார் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு? நிறைய காலேஜஸ் இருக்குமா, பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் பண்ணி MITன்னு இருக்கு. MITல வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இருக்கு. அதுல மினிமம் கட் ஆஃப் மார்க் வந்து 195 கூட கிடைச்சிருக்கு. ஓகே சார், இப்ப காலர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். திருவாரூர்ல இருந்து சக்திவேல் வெயிட் பண்றாரு. வணக்கம் சக்திவேல், உங்களுடைய கேள்வி சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சக்திவேல். ஹலோ 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 வணக்கம் சார். சொல்லுங்க சக்திவேல். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் வந்து DME படிச்சுட்டு சேருவாங்க. DME படிச்சுட்டு இல்லையா? ஆமாங்க. நீங்க வந்து செகண்ட் இயர்ல டைரக்டா ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் தனியா இருக்கு. ஆமா, டிப்ளமா படிச்சுட்டு நீங்க வந்தீங்கன்னா நீங்க வந்து நியூ என்ட்ரி மாதிரி வருவீங்க. லேட்டரல் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு உங்களுக்கு கவுன்சிலிங் தனியா இருக்கு. அதுக்கு வந்து நடுவில் உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது காரைக்குடியில நடக்கும் அந்த கவுன்சிலிங். சில நேரத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில நடத்துவாங்க. அது மூலியம் வந்து நீங்க டைரக்டா ஃபர்ஸ்ட் இயர் சேர்க்கல, டைரக்டா செகண்ட் இயர்ல நீங்க சேர்ந்து படிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சக்திவேல். உங்களுக்கும் இந்த மாதிரியான நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது இப்ப இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல டெவலப் ஆயிட்டே வர ஒரு கோர்ஸ். ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்கு. சேலரி பேஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு நல்ல கோர்ஸா தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்றாங்க. சோ இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது எவ்வளவு காலேஜஸ்ல இருக்கு. இப்ப இந்த காலேஜஸ்ல நம்ம போய் ஏரோநாட்டிக்கல் படிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதணும். சோ +2 முடிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு, சான்சஸ் இருக்கு. சோ அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்றதுக்காக மிஸ்டர் ஹேமந்த் குமார் சார் இங்க நம்ம கிட்ட இருக்காரு. உங்களுடைய டவுட்ஸ் நீங்க கேட்கலாம். அடுத்ததா சென்னையில இருந்து காலர் ஆனந்த்ராஜ் வெயிட் பண்றாரு. வணக்கம் ஆனந்த்ராஜ், உங்களுடைய கேள்வியை கேளுங்க. ஹலோ வணக்கம் ஆனந்த்ராஜ், உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, நான் வந்து BE ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் முடிச்சிருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நான் ME படிக்கலாம்னு இருக்கேன். நான் என்ன பிரான்ச் சூஸ் பண்ணி ME நான் படிக்கலாம்? சோ இப்போ BE ஏரோநாட்டிக்கல் படிச்சிட்டு இருக்காரு. அடுத்து ME ல என்ன நீங்க வந்து டிரான்சிட் எக்ஸாம் எழுதியமா அண்ணா யூனிவர்சிட்டி மூலமா நடக்கிறதுல? டிரான்சிட் எக்ஸாம் எழுதிருக்கேன். 43 மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கேன். எவ்வளவு மார்க் வந்துச்சு? 43 மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கேன். உனக்கு MITல நல்லா கிடைக்குமா? MITல ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஏரோநாட்டிக்கலும் கிடைக்கும். அதுல நீங்க வந்து நல்லாவே படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ISROலயே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அங்கேயும் இது நீங்க உள்ள சயின்டிஸ்டா ஜாயின் பண்ணலாம். DROல கூட இருக்கு, DROக்கு போகலாம். DROல ARDBன்னு ஏரோநாட்டிக்கல் ரிசர்ச் அண்ட் போர்ட் அண்ட் டெவலப்மெண்ட்னு ARDBன்னு இருக்கு. அதுக்குள்ள நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க ME படிச்சுட்டு கூட நீங்க இப்போ வந்து உங்களுக்கு போக்கஸா வந்து
டீச்சிங் ப்ரொஃபஷனல் கூட ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஆனந்த்ராஜ். அடுத்ததா சென்னையில இருந்து சாந்தி அப்படிங்கிற காலர் வெயிட் பண்றாங்க. வணக்கம் சாந்தி, உங்களுடைய கேள்வி சொல்லுங்க. சார் சொல்லுங்க சாந்தி. மேடம், என்னோட சன் வந்து பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. ஓகே. அவர் வந்து இப்போ வந்து தற்சமயம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் மேற்கொண்டு இப்போ நம்ம ஏரோநாட்டிக்கல் படிக்கணும்னா என்ன அதுக்கு பார்ட் டைம் மாதிரி ஏதாவது படிக்க முடியுங்களா? முடியுமா? ஏரோநாட்டிக்கலுக்கே உங்களுக்கு வந்து டிரான்சிட் எக்ஸாம் எழுதிருக்கான பையன்? இல்ல சார், அவரு பி மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்ச உடனே டிவிஎஸ்ல கிடைச்சிருச்சு. ஒன்னும் இல்ல, இப்போ அவன் வந்து பிஇ முடிச்சிட்டனால டிரான்சிட் எக்ஸாம் எழுதாதனால பிரைவேட் காலேஜஸ் எல்லாம் இருக்குமா, அந்த காலேஜ்ல போயிட்டு அவன் ஏரோநாட்டிக்கல் எம்இ படிக்கலாம், எம்டெக் படிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சாந்திமா. இப்ப அடுத்ததா பாண்டிச்சேரியில இருந்து காலர் தினேஷ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் தினேஷ், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் மேடம். சொல்லுங்க. ஹலோ தினேஷ், போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பாண்டிச்சேரியில இருந்து நம்ம வந்து படிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு எங்க இருந்து நாங்க அப்ளிகேஷன் கொடுக்கணும், எந்த இடத்துல சென்டர் இருக்குது? இப்ப பாண்டிச்சேரியில இருக்கிறவங்களுக்கு எந்த இடத்துல அப்ளை பண்ணணும்? முதல்ல பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னமா? ஹலோ, நீங்க 12th முடிச்சிட்டீங்களா? ஆமா சார், நாங்க வந்து 12th எழுத போறோம், முடிச்சுட்டு செய்ய போறோம். ஒன்றும் இல்லம்மா, நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் கூட நீங்க அதர் ஸ்டேட்னு வந்துருவீங்க. அதர் ஸ்டேட்டுக்குன்னு தனியா ஒரு இடம் ஒதுக்கி இருக்காங்க உங்களுக்காக அண்ணா யூனிவர்சிட்டி மூலமா. நீங்க அதுல வந்து நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத தேவையில்ல, கவுன்சிலிங் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நீங்க உள்ள வரலாம் நீங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் தினேஷ். இப்போ ஏரோநாட்டிக்கல் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். இப்போ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கும் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு சார்? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கு? நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி. ஏரோநாட்டிக்கல் வந்து ஏரோப்ளேனை பத்தி மொத்தமா தெரிஞ்சுட்டு அது ஒரு கன்சைனா படிக்கிறது தான் ஏரோநாட்டிக்கல். ஏரோஸ்பேஸ் வந்து மிசைல், ராக்கெட் மிசைல்ஸ், இந்த ஸ்பேஸ், அதாவது என்வரன்மெண்ட் ஸ்பேஸ், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் இருக்கும், திடீர்னு ஏறும் இறங்கும், இந்த மாதிரி ஸ்பேஸ் என்வரன்மெண்ட் சயின்ஸ் படிக்கிறதுக்கு தான் ஏரோஸ்பேஸ். ஸ்பேஸை பத்தி படிக்கிறதுக்கு தான் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். இப்போ மேல்மருவத்தூர்ல இருந்து சக்தி உமாதேவி அப்படிங்கிற காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் சக்தி உமாதேவி, உங்களுடைய கேள்வி கேளுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா. இப்ப வந்து படிக்கலாம், கேர்ள்ஸ் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படிங்கிற டவுட் இருக்கு. நீங்க தான் முதல்ல முன்ன வரணும். இந்த பியூசாவலான்றது யாருமா? அவங்களும் தமிழ் இது ஒரு பெண்மணி தானே, இந்தியன் பெண்மணி தானே, அவங்க எவ்வளவு வரைக்கும் மேல போயிருக்காங்க. பெண்களுக்கு இன்னும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குமா. உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், தனியா இடமும் ஒதுக்கி இருக்கிறாங்க கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல எல்லாம். நீங்க முன்ன நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கேட்ல வந்து சிஎஃப்டின்னு இருக்கு, கம்ப்யூட்டர் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் இருக்கு, அது இன்வால்வ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சக்தி. இப்ப அடுத்ததா செஞ்சியில இருந்து அன்வர் வெயிட் பண்றாரு. வணக்கம் அன்வர், உங்களுடைய கேள்வி சொல்லுங்க. மேடம், இப்போ பிசிக்கு முஸ்லீம் பிசி சொல்லுங்க. முஸ்லீம், நாங்க முஸ்லீம் பிசி பேக்வேர்டு. ஓகே, அது ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளவு மேடம் ஆகும் ஏரோநாட்டிக்ஸ் ஃபீஸ்? சோ இப்போ அவங்க பிசி கம்யூனிட்டில வராங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அந்த கட் ஆஃப் எப்படி அப்படிங்க கேக்குறாங்க. உங்களுக்கு இன்னும் கம்மியா தான் இருக்கு, கம்மியில கிடைச்சிடும். நல்ல அப்ளிகேஷன் காலேஜ் நம்ம நிறைய இருக்கு. நம்ம சென்னையிலேயே பிரைவேட் நாள் பெரிய பெரிய இந்த இது தொழில் இது கல்வித்துறையாளர்கள் நிறைய திறந்திருக்காங்க. உங்களுக்கு நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி மாறலன்னா கூட மேனேஜ்மெண்ட் போட்டாலும் உங்களுக்கு நிறைய இருக்கு. இப்ப ஜெயாஞ்சனி காலேஜ் இருக்குது, பியூஎஸ் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ராஜலட்சுமி இருக்கு, தாகூர் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல கட்ட மார்க்ல நல்ல நல்ல காலேஜஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் அன்வர். அடுத்ததா சென்னையில இருந்து கீதா வெயிட் பண்றாங்க. வணக்கம் கீதா, உங்களுடைய கேள்வி சொல்லுங்க. என்னோட சிஸ்டர் வந்து இப்போ ஏரோநாட்டிக்கல் தான் எடுக்க போறா. ஓகே, இப்போ ஏரோநாட்டிக்கல் படிச்சா வந்து ஜாப்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றாங்க. இல்லம்மா, அந்த மாதிரி இப்ப இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு क्वेश्चनா இருக்கு. கவர்மெண்ட்ல டிஆர்டிஓன்னு தனியா சொல்லியிருக்கேன். அதுல ஏரோநாட்டிக் டெவலப்மெண்ட் ஏஜென்சின்னு இருக்கு, ஏரோநாட்டிக் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கு, ஜிடிஆர்இ அதாவது காவிரி இன்ஜின் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட்டே நம்ம ஏரோநாட்டிக்கால டிஆர்டிஓ மினிஸ்டர் மூலமா எம்எச்ஆர்டி மூலமா பண்ணியிருக்காங்க. சிவிஆர்டி இருக்கு, அதுக்கப்புறம் என்ஏஎல்
அதுக்கப்புறம் HAL இருக்கு, நேஷனல் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் இருக்கு, HAL வந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கு, ISRO இருக்கு, BHEL இருக்கு, இந்தியன் டிஃபென்ஸ் சர்வீஸ்ல வந்து நிறைய உங்களுக்கு இருக்கு. அங்க வந்து இந்தியன் ஆர்மிலையும் ஏர்போர்ஸ் ஏரோநாட்டிக்கல் தேவைப்படுது, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்போர்ஸ், இந்தியன் காஸ்ட் கார்டு எல்லாமே ஏரோப்ளேன் இருக்கு. ஏரோநாட்டிக்கல் மெயின்டெனன்ஸ்க்காக ஆள் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிரைவேட் காலேஜஸ் பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்டர்ஸ் நிறைய இருக்கு. உங்களுக்கு HALன்றதும் ஒரு பிரைவேட் செக்டர் தான், ஏர்பஸ் போயிங் இந்தியான்றதும் ஒரு பிரைவேட் செக்டர் தான், தெனிஜா ஏரோஸ்பேசிங்ல வந்து டர்பைன் பிளேடு டிசைன் இதுவும் அவங்க அங்கேயும் ஆள் தேவை. பிரைவேட் செக்டர்ல பாத்தீங்கன்னா UTC ஏரோஸ்பேஸ் இதெல்லாம் இந்தியாவில இருக்கிறது சொல்றேன் நான், இவ்வளவுக்கும் ஆட்கள் தேவைப்படுது இன்னும். அதுக்கப்புறம் கோட்ரேஜ் டெக்னாலஜி இருக்கு, மஹிந்திரா ஏரோஸ்பேஸ் இருக்கு, கோத்ரேஜ் சிஸ்டம் இருக்கு, ராம்கோ சிஸ்டம், ஹனிவெல் டெக்னாலஜி, டாடா சிஸ்டம், மஹிந்திரா ஏரோஸ்பேஸ் 6 month கோர்ஸ் ஒன்று தனியா இருக்கு. அதை படிச்சுட்டு உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஏரியால போகலாம். அசோக் லைலாண்ட் கூட உங்களுக்கு ஏரோஸ்பேஸ்க்காக நிறைய அண்டர்டேக்கிங் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. காம்போசிட்ன்றது கோடிக்கணக்கான இருக்கிற ஒவ்வொரு தொகுதியும் இருக்குமா. இன்னைக்கு ஏரோப்ளேன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காம்போசிட் மெட்டீரியல் தான் பண்ணிருக்காங்க. அதுல உங்களுக்கு லார்ஜ் ஸ்கோப்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் கீதா. சோ இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய வந்து டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்க பாத்திருப்பீங்க ஹேமந்த் குமார் சார் வந்து சொன்னாரு இந்தியால இருக்கக்கூடிய என்ன மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ்ல எல்லாம் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இந்தியால மட்டும் இல்ல, இன்னும் அப்ராட்லயும் நிறைய சான்சஸ் எல்லாம் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு. இன்னும் உங்களுக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பத்தி டவுட்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். ஹலோ மேடம், நான் DME படிச்சிருக்கேன். லாஸ்ட் டைம்ல 92% இருக்குது. அடுத்து ஏரோநாட்டிக்கல் படிக்கிறதுனா கவர்மெண்ட் காலேஜ்ல ஏதாவது நல்ல பிரைவேட் காலேஜ்ல கவுன்சிலிங்ல நல்ல காலேஜ் கிடைக்குமான்னு கேட்கணும். ரொம்ப நல்லா கிடைக்குமா தம்பி? நீ வந்து டிப்ளமா மெக்கானிக்கல் படிச்சனால உனக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. ஏன்னா நீ மெக்கானிக்கல் தான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் நிறைய 80% இன்வால்வ் இருக்கு. இதுல என்ன பண்ணணும்னா நீ வந்து டிப்ளமாக்கு தனியா செகண்ட் இயர் லேட்டர் என்ட்ரின்னு சொல்றாங்க. அது வந்து காரைக்குடியில கவுன்சிலிங் வைப்பாங்க, சில நேரத்தில் அண்ணா யூனிவர்சிட்டிலையும் கொடுப்பாங்க. நீ அண்ணா யூனிவர்சிட்டியில MITல இருக்கிறவங்க ஜாயின் பண்ணலாம், இல்லன்னா நீ வந்து பிரைவேட் காலேஜ் ஜெயாஞ்சலிங் காலேஜ்ல எல்லாம் வந்து ஜாயின் பண்ணலாம். நீ நல்ல ஸ்கோப் இருக்குப்பா தம்பி. தேங்க்ஸ் ஃபார் காலிங் கணேஷ். அடுத்ததா மதுரையில இருந்து காலர் ஜோதிமணி வெயிட் பண்றாங்க. வணக்கம் ஜோதிமணி, உங்களுடைய கேள்வியை கேளுங்க. நான் +2ல வந்து கட் ஆஃப் வந்து 190 வச்சிருக்கேன். எனக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும் தம்பி, நிச்சயமா கிடைக்கும். அண்ணா நீ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எடுத்திருக்கியாப்பா? பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் எல்லாம் சேர்த்து என் கட் ஆஃப் 190. அதுக்கு நான் MPC கோர்ஸ் இருக்கேன். கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும் தம்பி உனக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஜோதிமணி. சார் இப்போ நம்மளுடைய நாட்டுல வந்து நிறைய இடங்கள்ல ஏர்போர்ட்ஸ் எல்லாம் திறக்க போறதா நம்ம எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாரு. சோ அந்த ஏர்போர்ட்ஸ்ல எந்த அளவுக்கு வாண்டட் இருக்கு, எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி? மன்மோகன் சிங் சார் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்த உடனே அதை ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தாரு. வாங்கி எல்லாமே ப்ரொபோஷனல் இருக்கு, அவர் எதையும் ஸ்டாப் பண்ணல. அவர் இந்த மாதிரி நல்ல பிரைம் மினிஸ்டர் நம்மளுக்கு கிடைக்காம அவர் என்ன பண்ணி இப்போ ஸ்டாப் பண்றது ஒரு ரெகுலர் பேசிஸ்ல இருக்கு. ஏன்னா கொஞ்சம் பண வேண்டி வரது இருக்கு. இப்போ நம்ம வந்து மோடி சார் வந்துட்ட பிறகு அவர் அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா இன்னைக்கு 1000 ஏர்போர்ட் இல்லைன்னா மினிமம் 100 ஏர்போர்ட் திறந்தாலே இப்ப படிச்ச ஏரோநாட்டிக்கல் பசங்களுக்கு இன்னும் நம்ம தேவைப்படும். வெளிநாட்டுல இருந்து ஆள் எடுக்க வேண்டியது வரும். அப்போ 1000 சொன்னா பத்து பாருங்க ஏரோநாட்டிக்கல் எவ்வளவு ஸ்கோப் இருக்கும். ஓகே, இப்ப அடுத்ததா கும்பகோணம்ல இருந்து காலர் கிருஷ்ணா வெயிட் பண்றாரு. வணக்கம் கிருஷ்ணா, உங்களுடைய கேள்வி கேளுங்க. வணக்கம் மேடம். மேடம் நான் வந்து இப்போ 2014 பாஸ் அவுட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர். ஹலோ சார். சொல்லுங்க. நான் இப்போ வந்து ஜாப்காக சீக் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரி. இப்போ நான் வந்து அப்ரண்டிஸ்க்காக ட்ரை பண்றேன். எங்கேயுமே இப்போ வந்து போஸ்டிங் எங்கேயும் ரெக்ரூட்மெண்ட் நாங்க எடுக்கிறது இல்ல, ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிறது இல்ல, வி நீட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க, ரெஸ்பான்ஸே இல்ல. சரிம்மா, இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போறோம்னா நம்மளுக்கு ஒரு 10,000 ரூபாய் அவன் கொடுக்குறான்னா அவன் 20,000 ரூபாய் சம்பாதிச்சு அவன் 10,000 சம்பாதிச்சு நம்மளுக்கு 10,000 கொடுப்பான். நம்ம முதல்ல குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணுமா? நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்மளுக்கு ஒரு 10,000 ரூபாய் ஒருத்தன் கொடுக்குறான்னா அவனுக்கு நம்ம அவ்வளவு செஞ்சு கொடுக்க முடியுமா என்ற நினைப்புக்கு நீ வரணும். முதல்ல அவங்க வேலை உனக்காக இல்லைன்னு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறான்னா நீ எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாக்கணும். இல்ல நீ படிக்கும் போது உன்னுடைய டேலண்ட்டை வந்து டெவலப் பண்ணி காமிச்சிருக்கணும். இப்ப ஒண்ணுமே இல்ல, நீ இன்னும் கொஞ்சம் வந்து டிரான்சிட் எக்ஸாமோ இல்ல அதர் ஃபர்தர் MS ரிசர்ச் கூட வெளிநாட்டுல போய் படிக்கலாம். உள்ளு கூட இருக்குது, IITல கூட உனக்கு இருக்கு. நீ வந்து என்ட்ரன்ஸ் நிறைய உனக்கு படிக்கிறதுக்கு நீ GTRன்னு கேள்விப்பட்டிருக்கியாமா? கேட் எக்ஸாம் கேள்விப்பட்டிருக்கியா? அதான் கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஆனா நான் வந்து இப்போ ஹையர் ஸ்டடிஸ் ஸ்பீக் பண்ண ஆசை இல்ல சார். இப்போ நான் ஜாபுக்கு போகணும் கோரிலேட்டட் கம்பெனிஸ்குள்ள, அப்படின்னா என்ன சார் பண்ணணும்? நெட்ல நீ போனீங்கன்னா கூட கூகுள்ல சர்ச் பண்ணா கூட இன்னைக்கு நிறைய அந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியருக்காக ஏரோநாட்டிக்கலுக்காக இன்னும் வேகன்சி இருக்கு. அந்த வேகன்சிக்கு நீ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் முதல்ல.
ஓகே, சோ குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஸ்டடீஸ் மட்டும் இல்லாம ஸ்கில்ஸையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். சோ நம்மளுடைய டேலண்ட்டையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கும் போது நிச்சயமா நமக்கான ஜாப் வந்து கிடைக்கும். சோ தேங்க்ஸ் ஃபார் காலிங் கிருஷ்ணா. அடுத்ததா சென்னையில இருந்து பிரியதர்ஷினி வெயிட் பண்றாங்க. வணக்கம் பிரியதர்ஷினி, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, சொல்லுங்க பிரியதர்ஷினி. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. சார், ஏரோநாட்டிக்கல் படிக்கலான்னு இருக்காங்க. சரி. அவர் வந்து சின்ன வயசுல இருந்து ஏரோநாட்டிக்கல் படிக்கணும்னு இருக்கா. சரிம்மா, அவங்க என்ன வேணும்? பிரியதர்ஷினி, சோ தேங்க்ஸ் ஃபார் காலிங். சோ இப்போ வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்ப நீங்க முன்னாடியே சொன்னீங்க எல்லா இடங்கள்லயும் எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு. இப்போ இஸ்ரோல வேலை பார்க்கணும் அப்படிங்கிற கனவு நிறைய பேருக்கு இருக்கும். சோ அந்த இஸ்ரோல வந்து என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கு சார்? அவங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குமா, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டே உடனே அவங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடியே அவங்க படிக்கும் போதே அந்த இஸ்ரோல என்ன நடக்குது, அவங்களோட பேசிக் நாலேஜுக்கு என்னென்ன அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பிரான்ச்சஸும் ஒவ்வொரு சப்ஜெக்டும் படிக்கும் போது அந்த இஸ்ரோக்கு என்ன சம்பந்தமான ஒரு டவுட்ஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் வந்து நெட்லயே எல்லாமே இருக்கு. அவங்க படிக்கும் போது அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை நம்ம வந்து ஈஸியா எப்படி டெவலப் பண்ணி கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு மோட்டிவேஷன் வரணும். இந்த மோட்டிவேஷன் எங்களை மாதிரி ஆசிரியர்கள் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா நீங்க கேள்வி எங்களை கேட்டுட்டே இருக்கணும். நாங்க பதில் சொல்ல நாங்கெல்லாம் தயாரா இருக்கோம். நீங்க வந்து பாடம் நடத்தும் போது நீங்க கேள்வி கேட்கறது உங்களுடைய கடமை. ஓகே சார், இப்ப அடுத்த காலர் தஞ்சாவூர்ல இருந்து குபேரன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் குபேரன், உங்களுடைய கேள்வி கேளுங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார். இப்ப வந்து பையன் மெக்கானிக்ஸ் முடிச்சிருக்கான் சார். என்ன பிடிச்சிருக்கான்? மெக்கானிக்ஸ். ஓகேம்மா. இப்ப வந்து பையன் வந்து வடிசாலா படிக்கலாம், அந்த லைன்ல படிக்கலாம்னு ஒரு ப்ராப்ல. ஆமா. அது என்ன கோர்ஸ் தான் நல்லா இருக்கும்? ஃபீச்சர் என்ன ஃபீச்சர் நல்லா இருக்கும்? டிலேயே உங்களுக்கு வந்து மெக்காட்ரானிக்ஸ் இருக்கு. ஆனா இப்ப ஏரோநாட்டிக்கல் சம்பந்தப்பட்டு நம்ம பேசும்போது மேக்சிமம் பாத்தீங்கன்னா அது எலக்ட்ரானிக் சிஸ்டம் தான், இசிஎம் கண்ட்ரோல் சர்வே சிஸ்டம் தான். அப்ப இவனுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏரோநாட்டிக்கல் படிக்கிறதா இருந்தா. So thanks for calling குபேரன். So இன்னைக்கு ஷோல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேள்வி கேட்டாங்க. அவங்களுக்கான பதில்களை ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப விரிவாகவும் சொன்னீங்க. So இன்னைக்கு எங்க ஸ்டுடியோ வந்து பிரசன்ட் பண்ணி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை பார்க்கலாம். மத்திய புலனாய்வு பிரிவான சிபிஐயில் ஸ்போர்ட் இன்டெகிரிட்டி யூனிட் எதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது? சிபிஐயில் ஸ்போர்ட் இன்டெகிரிட்டி யூனிட் என்ற ஒருங்கிணைந்த விளையாட்டு பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. விளையாட்டுத் துறையில் நிலவும் முறைகேடுகளை விசாரிப்பதற்காக இந்த பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஐபிஇஎஃப் என்பதின் விரிவாக்கம் என்ன? இந்தியா பிராண்ட் ஈக்விட்டி பவுண்டேஷன் என்பதுதான் இதன் விரிவாக்கமாகும். மத்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தை தான் இது அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய தயாரிப்பு பொருட்களை சந்தைப்படுத்துவதே இந்த அமைப்பின் நோக்கமாகும். 2014ஆம் ஆண்டிற்கான MS சுப்புலட்சுமி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பாடகர் மாதங்கி சத்தியமூர்த்திக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. எப்போதும் இணைந்திருங்க. தந்தியுடன்